பண்ணலாமா, இல்லாட்டி 10th 11th 12th மார்க் ரெண்டு சேர்த்து பண்ணலாமா, அந்தந்த ஸ்டேட் கிட்ட விட்டுருங்க. இந்த மாடல் தான் உலக அளவில் ஃபாலோ பண்றது. ஸோ யூ ஃபாலோ வாட் இஸ் த குளோபல் பெஸ்ட் ப்ராக்டிஸ். இது ஒரு பாயிண்ட். செகண்ட், நீட்னால தரம் இருந்துச்சுங்கிறதே போய், அந்த ஆர்குமெண்ட்டே போய். நிறைய பேருக்கு தெரியாதுங்க, நீட்டோட கட் ஆஃப் மார்க், நீட் எம்பிபிஎஸ், நீட் யூஜியில் கட் ஆஃப் மார்க் லாஸ்ட் 5 years ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஒன்லி அபவுட் 20%. ஜெனரல் கேண்டிடேட்ஸ்க்கே 20%, ஓபிசி எஸ்சி எஸ்டிக்கு இன்னும் கொஞ்சம் கம்மி. நீட்டோட கட் ஆஃப் மார்க் இஸ் ஒன்லி 20%. நீட் யூஜி, நீட் பிஜி போஸ்ட் கிராஜுவேஷனுக்கு கட் ஆஃப் மார்க் 2023 it was 0%, நம்ப மாட்டீங்க 0%, and 2024 லாஸ்ட் இயர் 5%. நீ 0% கட் ஆஃப்க்கு எதுக்கு இந்த இவ்வளவு இதெல்லாம் எதுக்கு? 0% யாரெல்லாம் எழுதுறாங்களோ எல்லாருக்கும் சீட், எல்லாருக்கும் ஏதோ ஒன்று பிஜி கிடைக்கும் அவனுக்கு. நீட் சூப்பர் ஸ்பெஷாலிட்டிஸ்ல 2023 கட் ஆஃப் வாஸ் 0, 24 கட் ஆஃப் வாஸ் 0%. I hope I am clear. NEET MBBS la cut off average is 20%. NEET PG la it is 0%. La ஒரு வருஷம் 0, இந்த போன வருஷம் 5%. NEET super specialties la ரெண்டு வருஷமும் 0%. நீ 0% போய் இவ்வளவு மக்களை இப்படி துன்பப்படுத்தி கோச்சிங் இன்ஸ்டியூட்ல சேர வச்சு அவனை டென்ஷன் ஆக்கி அவனை ஒரு பரீட்சை எழுத வச்சு இதெல்லாம் தேவையில்லாத வேலைங்க. இன்னொன்னு, இந்த எப்போ நீங்க என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வைக்கிறீங்களோ இதுல 2-3 இது இருக்கு, பிரச்சனை இருக்குங்க. மை பர்சனல் ஃபீலிங், எந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமும் அண்டர் கிராஜுவேஷனுக்கு முன்னால வைக்கக்கூடாது. அப்படி இருந்தாலும் அண்டர் கிராஜுவேஷனுக்கு அப்புறம் தான் வைக்கணும். இந்த ஸ்கூல் முடிச்சோடனே நீங்க வச்சுக்கணும், பின்தங்கிய மக்கள், கிராமத்துப்புற மக்கள், ஏழை மக்கள், இவங்களுக்கு எல்லாம் டிஸ்அட்வான்டேஜ். ஏன்னா பணக்கார மக்கள் எல்லாம் கோச்சிங் இன்ஸ்டியூட் போயிட்டு அது இது பண்ணிட்டு இது பண்ணுவோம், ஏழை மக்களுக்கு அதுல பாதிக்கப்படும். ரெண்டாவதுங்க, நீங்க இந்த 12th அப்புறம் இது வச்சுக்கன்னா ஸ்கூல் எஜுகேஷன் நெக்லெக்ட் ஆகும். இப்போ நம்ம சிஸ்டம் எப்படி இருக்குன்னா, அந்த ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட் படி 8ஆம் கிளாஸ் வரைக்கும் பரீட்சை இல்லை, இது ஒரு அப்படியே ஆட்டோமேட்டிக் ப்ரொமோஷன்ல போறாங்க. 9th 10th 11th 12th இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றாங்க. ஸோ ஸ்கூல் எஜுகேஷன் இஸ் நெக்லெக்டட் த்ரூஅவுட். நிறைய ஸ்கூல்ல என்ன பண்றான், டம்மி ஸ்கூல்ல போய் என்ரோல் பண்ணிட்டு அவங்க கோச்சிங் இன்ஸ்டியூட்ல தான் இருக்கான். இந்த ராஜஸ்தான்ல நிறைய கோச்சிங் இன்ஸ்டியூட்ஸ் இருக்கு. அவங்க சொந்த ஊர்ல இந்த பசங்க ஒரு டம்மி ஸ்கூல்ல என்ரோல் பண்ணிருப்பாங்க, ஆனா அங்க அட்டெண்டே பண்ண மாட்டாங்க, கோச்சிங் இன்ஸ்டியூட்ல தான் இருப்பாங்க. ஸோ ஸ்கூல் எஜுகேஷன் has got devalued, especially second high school and higher secondary school education has got devalued. இது வெரி டேஞ்சரஸ்ங்க. ஏன்னா ஸ்கூல்ல படிப்பு மட்டும் நம்ம போல, we go to school to socialize, மக்களோட பழகிறது எத்தனையோ நம்ம இதே ஸ்கூல்ல கத்துக்கிறோம், விளையாடுறோம், நம்ம வேல்யூஸ் கற்றுறோம், விளையாடுறோம், டீம் ஸ்பிரிட் இது மாதிரி. ஸோ அது போகுது. தட் இஸ் டம்மி ஸ்கூல்ஸ் வருது, கோச்சிங் இன்ஸ்டியூட் வருது, ஏழைகள் அண்ட் கிராமப்புற மக்களுக்கு இது ஒரு டிஸ்அட்வான்டேஜ். அண்ட் இத்தனை சரி இவ்வளவு பண்ணியும் நீ ஏதோ சாதிச்சேன்னு வச்சுக்கோங்க, நீ என்ன சாதிச்ச? 0% தான் கட் ஆஃப். பின்ன எதுக்கு இது பண்ற? தட்ஸ் மை பாயிண்ட். தட் இஸ் நீங்க ஒரு முயற்சியில நீங்க இறங்குனீங்கன்னா அதுக்கு ரிசல்ட் காமிச்சிங்கன்னா நான் ஒத்துக்கிறேன், உங்க முயற்சி தப்பா இருந்தாலும் நான் சொல்றேன். சரி, ரிசல்ட் காமிக்கிறாங்க இவங்க, என்ன இந்தியன் யூனிவர்சிட்டிஸோட தரத்தை உயர்த்திட்டாங்க, நீட் இது தரத்தை உயர்த்திட்டாங்க, இதெல்லாம் கிடையாது, இட்ஸ் ஃபால்ஸுங்க. நான் ஒரு தனிப்பட்ட ஒரு அனுபவம் சொல்லட்டுமா? இந்த நீட் மார்க் கட் ஆஃப் சொன்ன பாருங்க, எனக்கு நான் வைஸ் சான்சலர் இருந்தப்போ இந்த அனுபவம் எனக்கு ஏற்கனவே இருந்தது. நான் இந்த கடல்சார் பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தராக இருந்தேன். அங்கே எங்களுக்கு ஒரு 5 கேம்பஸஸ் இந்தியா ஃபுல்லாக இருந்தது, ப்ளஸ் ஒரு 40 காலேஜ் அஃபிலியேட்டட் காலேஜஸ் இருந்தது. இவங்களுக்கு நாங்கள் ஒரு பரீட்சை நடத்தோம், காமன் என்ட்ரன்ஸ் டெஸ்ட்னு வருஷமாக நடத்துவோம். ஸோ நான் 45% கட் ஆஃப் மார்க் வச்சேன். இந்த பிரைவேட் காலேஜஸ் எல்லாம் வந்து மூக்கால எழுதுறாங்க, சார் 45% போட்டால் எங்கள் சீட் ஃபில்லப் ஆகும்படி சொல்லணும்னா கப்பலில் வேலை செய்யறதுக்கான. ஆமாம், அந்த ஸோ இந்த பிரைவேட் இன்ஸ்டியூட்ஸ் இருக்கு 40. அவங்க என்ன சொன்னாங்க, சார் 40%, 45% ரொம்ப ஹை சார், எங்கள் பாதி சீட்டு காலியாக இருக்கு அப்படிங்கிறாங்க. சரி 40% குறைச்சேன். சார் இன்னும் சீட்டு காலியாக இருக்கு அப்படின்னா, சரி தொலைஞ்சிட்டு போங்கன்னு சொல்லி 35% குறைச்சேன். சார் இன்னும் காலியாக இருக்குன்னு நான், யோ இப்படியே போயிட்டு இருந்தா நீங்கள் உங்கள் சீட்டெல்லாம் எங்களுக்கு சரண்டர் பண்ணுங்க, நாங்கள் ஃபில்லப் பண்ணி தரோம். இல்லாட்டி ஒரு ட்ரெயின்லையோ இல்லை ஹோட்டல்லையோ ஃப்ளைட்டில் டிஸ்கவுண்ட் சேல்ஸுக்கிற மாதிரி நீ ஒரு சீட்டு டிஸ்கவுண்ட் சேலில் போட்டு நீ அலாட் பண்ணு, ஆனால் இதுக்கு மேலே குறைக்க முடியாதுன்னு சொன்னேன். எதுக்கு சொல்ல வரேன்னா, இப்போ நீட் இவ்வளோ கம்மியானதுக்கு காரணம், நீங்கள் எதுக்கு இப்படி 0% ஆச்சுன்னு நீங்கள் அந்த கேள்வி கேட்கல. 0%க்கான காரணம் இந்த பிரைவேட் காலேஜஸ் லாபி, இந்த பிரைவேட் மெடிக்கல் காலேஜஸ் லாபி. அந்த கட் ஆஃப் 0% பண்ணாதான் அவனால எல்லா சீட்டும் ஃபில்அப் பண்ண முடியும். நீட் பிஜி கட் ஆஃப் நீட் எம்பிபிஎஸ் 20% இருந்தாதான் அவனால அவனோட பிரைவேட் காலேஜ். ஸோ இது என்ன, நீட் இந்த கவர்மெண்ட் காலேஜுக்கு போட்டி கடுமையா இருக்கு.
அந்த சென்ட்ரல் மெடிக்கல் காலேஜஸ்க்கு கட் ஆஃப் இஸ் வெரி ஹை 95%, ஸ்டேட் மெடிக்கல் காலேஜஸ்க்கு கட் ஆஃப் இஸ் வெரி ஹை 90%. ஆனால் அந்த பிரைவேட் மெடிக்கல் காலேஜஸ்க்கு நீங்கள் 20% இருந்தாலும் போகலாம், பரீட்சை எழுதினா போதும், 0% இருந்தாலும் போகலாம். ஆனால் பிரைவேட் மெடிக்கல் காலேஜுக்கு யார் போகிறா? 1 கோடி கட்டிட்டு இல்லாட்டி 80 லட்சம் கட்டிட்டு இல்லாட்டி 2 கோடி கட்டிட்டு போகிறவங்க யார்? பணக்காரங்க தான். ஸோ இது என்ன ஆகுது, இந்த எக்ஸாம்னால நீங்கள் தரத்தை உயர்த்தல, மக்களுக்கு தேவையான டென்ஷன் கொடுக்குறீங்க. அண்ட் என்ன, it becomes a joke. 0% cut off becomes a joke. And 0% is because they want to help the private fellows to fill up all their seats. அதுக்கு தான் இந்த 0% இருக்கிற காரணம். ரொம்ப நேரம் பேசிட்டு இருக்கோமா? கொஞ்சம் மெச்சூர்ட் ஆடியன்ஸ் தான் கேட்பாங்க. அடுத்து ரொம்ப தமிழ்நாடு சார்ந்த 2 பிரச்சனைக்கு வரும். ஒன்று, தமிழ்நாட்டில் இருக்கிற பல்கலைக்கழகங்களுக்கு 12 பல்கலைக்கழகங்களுக்கு இன்னைக்கு துணைவேந்தர்கள் இல்லை. துணைவேந்தரா கவர்னர் இருக்கணுமா, வேந்தராக கவர்னர் இருக்கணுமா, சான்சலரா கவர்னர் இருக்கணுமா, அல்லது மற்றவங்க இருக்கணுமா அப்படின்ற சர்ச்சை சுப்ரீம் கோர்ட்ல போய் நிற்குது. இதுல உங்க வியூ என்ன? இதில் இந்த கவர்னர் இஷ்யூ ஃபர்ஸ்ட் சொல்கிறேன், அது கொஞ்சம் ஈஸியர் ரிப்ளை. இந்த ரெண்டாவது கொஞ்சம் சட்டம் லீகல் இஷ்யூ, அதுக்கு ரெண்டாவது சொல்கிறேன். முதல் 3 யூனிவர்சிட்டிஸ் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் இந்தியாவில். மெட்ராஸ், கல்கட்டா அண்ட் பாம்பேல 1857 ஆரம்பிக்கிறாங்க. மெட்ராஸ் பிரசிடென்சியில் 1, பாம்பே பிரசிடென்சியில் 1, கல்கட்டா பிரசிடென்சியில் 1, 1857. அப்போ அந்தந்த பிரசிடென்சியோட கவர்னரை சான்சலர்னு நியமிக்கிறாங்க. பிரிட்டிஷ் பண்றது இது. சான்சலர்னா அவர் தான் தலைவர். அப்போ இருக்கிற கவர்னர், பிரிட்டிஷ் கவர்னர் எப்படி, இப்போ இருக்கிற சிஎம் பிளஸ் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ்க்கு மொத்த பவர் அந்த ஆள்கிட்ட இருந்தது. ஸோ கவர்னர், யூனிவர்சிட்டி வாஸ் டைரக்ட்லி அண்டர் த கண்ட்ரோல் ஆஃப் த பிரிட்டிஷ் கவர்னர். இண்டிபெண்டன்ஸ் வந்ததுக்கு அப்புறம் இவனுங்க அதை மாத்திருக்கணும். என்ன மாத்திருக்கணும்? நம்ம ஆளுங்க அந்த ரெகுலர் இந்த கவர்னரையும் அந்த கவர்னரையும் இங்க ஒப்பிட்டு பார்க்க முடியாது. யூனிவர்சிட்டி should have come under the chief minister. University should come under the education minister. புரியுங்களா? ஏன்னா அப்போ எப்படி கவர்னர் எக்ஸிக்யூட்டிவ் கவர்னராக இருந்தாலும், ஆனால் ஃபர்ஸ்ட் 20 இயர்ஸ் காங்கிரஸே 2 ஸ்டேட்லயும் சென்ட்ரல் இருந்தனால அது இவங்க அந்த இது ப்ரெஷர் ஃபீல் பண்ணல. ஏன்னா கவர்னர் டம்மியா இருந்தாப்புல, சீஃப் மினிஸ்டர்ஸ் ஸ்ட்ராங்கா இருந்தாங்க. ஸோ அந்த தகராறு வரல. அந்த கவர்னர் சான்சலர் சிஸ்டம் அப்படியே ஓடிட்டு இருந்தது. 67க்கு அப்புறம் சென்ட்ரல்ல ஒரு பார்ட்டி, ஸ்டேட்ல வேற பார்ட்டி வந்ததுக்கு அப்புறம் இந்த பிரச்சனை உருவாயிருச்சு. எங்கெல்லாம் சென்ட்ரல்ல ஒரு கட்சி, ஸ்டேட்ல வேற கட்சி இருக்கோ, அங்கே இந்த கவர்னர்ஸ் எல்லாம் சென்ட்ரோட ஏஜென்ட் மாதிரி ஆக்ட் பண்ணிட்டு ஸ்டேட்டுக்கு முட்டுக்கட்டை கொடுக்க ஆரம்பிச்சாங்க. இது இங்கே தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, த்ரூ அவுட் இந்தியா இந்த இஷ்யூஸ் இருக்கு. அண்ட் இது இப்போ மட்டும் இல்லை, 67லேருந்து இந்த இஷ்யூ இருக்கு. என்ன இட்ஸ் பின் ஹேப்பனிங். ஸோ தி பாயிண்ட் இஸ், கவர்னருக்கு he has got power without responsibility. கவர்னருக்கு எந்த ரெஸ்பான்சிபிலிட்டி கிடையாது. இப்போ நாளைக்கு ஒரு காலேஜோ யூனிவர்சிட்டியோ சரியா நடக்கலையானா அதுக்கு பதில் சொல்ல வேண்டியது யாரு? அந்த எஜுகேஷன் மினிஸ்டர், ஸ்டேட் எஜுகேஷன் மினிஸ்டர், இல்லாட்டி ஸ்டேட் சீஃப் மினிஸ்டர். இப்போ அண்ணா யூனிவர்சிட்டியில் ஏதோ ஒரு சம்பவம் நடந்தது, அதுக்கு பதில் சொல்றது யாரு? எல்லாரும் ஸ்டேட் எஜுகேஷன் மினிஸ்டர் தான் குறைக்கிறது. ஏன்னா நீங்க கவர்னரை கேட்க வேண்டியது தானே, அவர் தானே தலைவருக்கு அண்ணா யூனிவர்சிட்டி இருக்கு. ஸோ கவர்னர் இஸ் எக்ஸசைசிங் பவர் வித்வுட் ரெஸ்பான்சிபிலிட்டி, which is not a good thing. எங்க பவர் இருக்கோ இங்க ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கணும், எங்க ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கோ அங்க பவர் இருக்கணும். அப்பதான் அது ஒழுங்கா போகும். சில ஸ்டேட்ஸ் மாத்திக்கிட்டாங்க, இந்த சிஸ்டம் மாத்திக்கிட்டு. இந்த ஃபார் எக்ஸாம்பிள் குஜராத்ல அப்போ ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாலே, 25 வருஷத்துக்கு முன்னாலே மாத்திக்கிட்டாங்க, கவர்னர் நீக்கிட்டாங்க அந்த இதுல இருந்து. தெலுங்கானால கவர்னருக்கு பதிலாக மாநில அரசு நியமித்த ஒரு நபர், ஒரு புகழ்பெற்ற நபர் அப்படின்னு சொல்லி மாத்திக்கிட்டாங்க. ஆனா இந்த பில்லு மாத்திர பில்லு, இந்த ஸ்டேட் யூனிவர்சிட்டி ஆக்ட், இது இந்த கவர்னர் கிட்ட தான் போகணும். தட் இஸ், இப்போ நான் தான் கவர்னர் வச்சுக்கோங்க, இவர் முதலமைச்சர், என்ன இந்த யூனிவர்சிட்டியில இருந்து தூக்கி அந்த பில்லு எனக்கு அனுப்பிச்சா நான் என்ன பண்ணுவேன்? அந்த பில்லை நான் டிலே பண்ணுவேன், இல்லை சுத்தி விடுவேன், இல்லாட்டி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா பிரசிடென்ட்டுக்கு தள்ளி விடுவேன். இதுதான் நடந்துருக்கு. ஸோ தமிழ்நாடு, ஸோ ஐ திங்க் சின்ஸ் எஜுகேஷன் மினிஸ்டர் நல்லவரோ கெட்டவரோ, ஸ்டேட் கவர்மெண்ட் நல்லவங்களோ கெட்டவங்களோ, தட்ஸ் நாட் த பாயிண்ட். தே ஆர் த எலெக்டட் கவர்மெண்ட் அண்ட் த யூனிவர்சிட்டி ஷுட் ரிப்போர்ட் ஒன்லி டு தட். புரியுங்களா? யூனிவர்சிட்டிஸ் cannot report to the unelected governor who has no expertise. அந்த அளவுக்கு எக்ஸ்பர்டீஸ் கிடையாது. இந்த என்ன, he has no authority, எதுவுமே அத்தாரிட்டி இருக்கே, பட் எந்த பொறுப்பு கிடையாது. அண்ட் அவரு நியூட்ரல் பர்சன் சொல்ல முடியாது. ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த கவர்னர்ஸ் ஆர் பொலிட்டிக்கல் அப்பாயிண்டீஸ். ஸோ அவங்களும் ஒரு பாலிடிக்ஸ் பண்றாங்க, வேற விதமான பாலிடிக்ஸ் பண்றாங்க. ஸோ ஐ திங்க் கவர்னர் ஷுட் கோங்க. பட் ஐ எம் ஆல்சோ நாட் ஃபார் சீஃப் மினிஸ்டர் பிகிங் த இது என்ன
I feel it should be an eminent public person nominated by the appointed by the